இடுப்பை தளர்த்திக்கலாம். இறுக்கம் இல்லாம தோள்பட்டையை தளர்த்திக்கலாம். கழுத்தை தளர்த்திக்கலாம். நல்லது, சந்தோஷம். அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். அடிவேறு சுவாசம், ஆழ்ந்த சுவாசம். ரெடி, ஸ்டார்ட். இந்த அடிவேறு சுவாசம் எதற்காக செய்ய வேண்டும்? அடிவேறு மற்றும் ஜனன உறுப்பு உயிர்நிலை என்று நம் முன்னோர்கள் அழைப்பார்கள். நம்ம உடம்பில் 2 இடங்கள் உயிர்நிலையாக கருதப்பட்டது. ஒன்று குரல் வளை, இன்னொன்று அடிவேறு மற்றும் ஜனன உறுப்பு. நாம் இழுக்கக்கூடிய மூச்சு காத்து இந்த முதல் உயிர்நிலையை கடந்து 2வது உயிர்நிலை என்று சொல்லக்கூடிய அடிவேறு மற்றும் ஜனன உறுப்பு வரை சுவாசிக்கிற அந்த மூச்சு காத்து அடிவேறு ஜனன உறுப்பு வரை சென்று திரும்பி வர வேண்டும். இப்ப சுவாசத்தை நம்மளுடைய சுவாசத்தை அடிக்கடி பிரீத் இன் பிரீத் அவுட் சொல்லக்கூடிய மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடக்கூடிய அந்த செயலை மூச்சை உள்ளே இழுக்கும் போது அடிவேறு விரிவடைவதும், மூச்சு காற்றை வெளியே விடும்போது அடிவேறு சுருங்கி வெளியே காற்று வருவதையும் நாம் உணர்ந்து அந்த சுவாசத்தை கவனித்து செய்தால், அதாவது சுவாசித்தால், நம் உடலில் உயிர் நிலைத்திருக்கும், நீடித்து இருக்கும். அது என்ன நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும்? இழுக்கிற மூச்சு காத்து பொசு பொசுக்குன்னு உடனே வெளியிடக்கூடிய தன்மை இன்னைக்கு இருக்கு. அதனால் அந்த உயிர் காற்று உயிர்நிலையில் போய் நிலைத்திருந்து நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய தன்மை குறைந்து இன்னைக்கு ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை முதல் ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் சளி வந்தா கூட அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அப்படியே சோர்ந்து துவண்டு போகக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை இருக்காங்க. அதற்கு அடிப்படை காரணம் உயிராற்றல் குறைந்து போன தன்மை. தன்னுடைய உயிராற்றலை வலிமைப்படுத்துவதற்கு அடிக்கடி நம்மளுடைய சுவாசத்தை கவனிப்பது நல்ல ஒரு பழக்கம். நல்லது, சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பயிற்சி டாக் பிரீத். ரெடியா? ரெடி? சுவாசத்தை நல்லா இழுத்து வெளியிடும் போது இந்த தாடை நெஞ்செலும்ப டச் பண்ணணும். வாய் திறந்த நிலையில தொண்டை குழியிலிருந்து காற்றை உமிழ வேண்டும், அதாவது கக்கணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். One, 2, 3, 4, 5, 6, relax.
கழுத்தை நல்லா தளர்த்திக்கலாம், தோள்பட்டையை தளர்த்திக்கலாம், இடுப்பை தளர்த்திக்கலாம், சுவாசத்தை கவனிக்கலாம். அடிவேறு சுவாசம், யார் ஒருவர் சுவாசிக்கும் போது, அதாவது அந்த அடிவேறு சுவாசத்தின் போது அடிவயிறும் ஜனன உறுப்பும் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை உணர்கிறார்களோ, உணர்ந்து சுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு 100% நுரையீரல் சுருங்கி விரிகிறது. அதுதான் முழுமையான சுவாசம். இது கிளினிக்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இதை நம்ம பார்க்கும்போது அந்த அப்டாமினல் பிரீத் வருதா அப்படின்னு ஹாரா டயக்னோசிஸ் தொப்புள்ள கையை வச்சு அழுத்தி பார்க்கும்போது அப்படியே இருக்கும், சுவாசமே வராது. ஒருவேளை மூச்சு இல்லையா, தொண்டைக்கு நெஞ்சுக்கும் சுவாசி. வயிறு சுவாசம், அதாவது அப்பர் அப்டாமினல் பிரீத் இல்லை, அப்டாமினல் பிரீத் இல்லை, லோவர் அப்டாமினல் பிரீத் இல்லை, வெறும் நெஞ்சு குழிக்கும் தொண்டை குழிக்கான சுவாசம் தான் அதிகமான பேருக்கு இருக்கு. அதனால் ஒவ்வொரு பயிற்சியின் போதும் அடிவேறு சுவாசத்தை உணர்ந்து இந்த மூளை மனநிலைக்கும் நம்மளுடைய உள் உறுப்புக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கோஆர்டினேஷன் வரக்கூடிய வகையில், நம்மளுடைய உயிர் காற்றுக்கும் உயிர்நிலைக்கும் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இத்தனை நிகழ்வுகள் நடக்கிறது நம்மளுடைய அடிவயிற்று சுவாசத்தில். ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது, சந்தோஷம். இன்றைய நன்னெறியாக செஞ்சா ஏதாவது நல்லது செய்யணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும் அப்படின்னு நானும் அடிக்கடி சொல்றது உண்டு. ஆனா பலரும் சொல்லாமலே இயல்பா அதை கடைபிடிக்கிறது உண்டு. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு சண்டே, ஸ்கூல் கிடையாது, அப்ப சீக்கிரம் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சண்டே, ஆபீஸ் கிடையாது, அப்ப நேரம் 12 மணிக்கு எந்திரிச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு எந்திரிச்சா போதும். இன்னைக்கு லீவ் விட்டாங்க, அதனால நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னைக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, அதனால நான் டைம் பாஸ் பண்றேன். இதுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா சோம்பேறித்தனம் அப்படின்னு பேரு. வீணாக நேரத்தை வீணடிக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும். தனக்கோ பிறருக்கோ பயனுள்ள வகையில் ஏதாவது ஒன்றை முயற்சிக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். இந்த உயிர் நம்ம உடம்புல தொடுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கால நேரத்தை வீணடிக்காமல் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கு. சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும். ஏதாவது பயனுள்ள வகையில் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்யுங்கன்னு இல்லை, முயற்சி மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக அது பலன் தரும். அப்படிப்பட்ட இன்று முதல், ஏன்னா நாமெல்லாம் உண்மையிலேயே சோம்பேறிகள் கிடையாது. அப்படி சோம்பேறியாக இருந்தா 5-5:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு இந்த வகுப்புல கலந்துக்கிற மாட்டோம். ஐயோ நேரமே இல்லை, எந்திரிக்கவே முடியல அப்படின்னு தள்ளி போகும். அப்ப இயல்பாகவே நமக்கு அந்த சுறுசுறுப்பு வந்துருச்சு, சோம்பேறித்தனம் அகன்றுச்சு. மற்றவர்களுக்கும் இதை உருவாக்கினால் நல்லது நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். இந்த சோம்பேறித்தனம் என்பது தீயதை தரக்கூடியது, தேவையற்ற எண்ணங்கள், கற்பனைகள், சிந்தனைகள், செயல்களை தரக்கூடியது. சுறுசுறுப்பு என்பது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல செயல்களை, நல்ல நிகழ்வுகளை தரக்கூடியது. சோம்பேறித்தனத்தை தவிர்ப்போம், சுறுசுறுப்பை ஏற்படுத்தி. நன்றி, சந்தோஷம். மீண்டும் மாலை 6 மணிக்கு சந்திப்போம். ரொம்ப நன்றிங்க சார். நல்லது, சந்தோஷம்.
நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். Thank you, sir. நல்லது.